சாரதா, இனி அந்த சரச்சந்திரா எப்பவும் உங்ககிட்ட விவாகரத்தை பத்தி பேச மாட்டாரு. ஒருவேளை அவர் பேசினார்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் பூமி கிட்ட சொல்லிடுவேன்னு நான் அவரை மிரட்டி வச்சிருக்கேன். பொண்ணு பார்வையில கெட்டவனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால விவாகரத்துன்னு இனிமேல் அவர் பேச வாய்ப்பே இல்லை. நீங்க அது வரைக்கும் மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அந்த சரச்சந்திரா அபூர்வா சொல்லி எங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்படி நிறுத்துவாரு? ஊரெல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாச்சு. கல்யாணம் ஏன் நின்னுச்சுன்னு 4 பேர் கேட்டா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? சொல்லப்போனா நம்ம விவாகரத்தை ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணி அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. நான் தான் சொன்னல சாரதா, அவர் பொண்ணோட பார்வையில அவர் கெட்டவராக விரும்ப மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா அவரு இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ண மாட்டாரு. இத்தனை வருஷமா நீங்க அந்த வீட்ல இருந்தும் கூட நீங்க இவ்ளோதான் அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கீங்களா என்ன? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி அவர் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கல. இன்னொரு பக்கம் விருப்பம் இல்லாத வீட்டுக்கு அவரோட பொண்ணு மருமகளா போக போறா. இதெல்லாம் பார்த்த பிறகும் அந்த சரச்சந்திரா என்ன கைய கட்டிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரா? கூடவே இருக்க அந்த நயவஞ்சகக்காரி அபூர்வா அவரு சும்மாதான் இருக்க விட்டுருவாளா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாப்பாங்க. அதுதாங்க என்னோட பயமே. என்ன சரி அங்கேயே நின்ட்டீங்க? நான் வாஷ்ரூம்ல இருக்க விஷயம் தெரியாம வந்துட்டீங்களா? நீ தானே ஜம்மா சச்சா? நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதாண்டி பேசுறேன். என் 1000 கோடிக்கு சொந்தமானவளே. டோரையும் லாக் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உன்னை பாத்துருவேன்னு வாக்கு கொடுத்தேன்ல, என்ன பாத்துடலாமா? ப்ளீஸ் டெலீட் பண்ணிட. சாரி, டெலீட் பண்ண மாட்டேன். அது வந்து சரி, அது வந்து நக்ஷத்ரா உங்க அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணலான்னு நினைக்கும் போது நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்றீங்களா? அதான் அவ உங்களை டைவர்ட் பண்ண சொன்னா. நான் உங்களை சும்மா தான் டீஸ் பண்ணேன். என்ன டீஸ் பண்ணவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு நக்ஷத்ரா உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல. எல்லார விட நான் ரொம்ப பெரிய மோசமானவன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நானே பண்றேன். நான் கத்திடுவேன். கத்து. நீ என்கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க. நீ தான் என்ன உசுப்பேத்தி விட்ட. நான் அதனாலதான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். இப்படி பண்றது என் வழக்கம் தானு என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீ என் விஷயத்துல தலையிடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். யோசிக்காம பண்ணிட்ட. இப்ப நீ எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணாலும் உன்னை விட வாய்ப்பே இல்ல. வா ப்ளீஸ் சரி, ப்ளீஸ் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இனிமே எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன். எழுந்துரு. இந்த செரி கிட்ட வச்சுக்கிட்டா அவன் சும்மா விட மாட்டான்னு அந்த நக்ஷத்ரா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வை. ஓ ககன், உன்கிட்ட பேசணும்டா. எதுக்காக என் மேல உனக்கு அவ்வளவு விருப்படா? சாகர நிலைமையில இருக்கும்போது கூட என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையாடா? சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தா சொல்லலாம். என்கிட்ட பேசணும்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்கிட்ட கேள்வி கேட்கறது இல்ல. சரிடா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றேன். பூமிக்கும் உனக்கு கல்யாணம் தெரிஞ்சதை நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு அப்பாவா உன் பக்கத்துல நின்று என்னோட முன்னிலையில உன் கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு ஆசைடா. அதுக்கு தேவையில்லை. தெரியும்.
உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த கல்யாணத்துல நான் தலையிடவே இல்லை. நல்லா கழுவிட்டியா? காட்டு. ஐயோ கடவுளே. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? வயித்துக்கு சோறு தான் திங்கிறியா இல்ல புல்லு ஏதாவது திங்கிறியா? மூளை கெட்டவளே. சித்தி, நான் ஒன்னும் திட்டலம்மா. உன் பொண்ணை திட்டுற அளவுக்கு தகுதியும் தைரியமும் எனக்கு இருக்கா? நான் உன் சார்பா தான் திட்டிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ ஏன் திட்டிக்க. பேபி. ஆமா, அந்த மெஹந்திய நீ ஏண்டி வச்சுக்கிட்ட? அப்பையில இருந்து சீரியஸா கத்துறீங்களே தவிர ஏன் வச்சுக்க கூடாதுன்னு இன்னும் சொல்லவே இல்ல. முன்ன உனக்கு வச்சு விட்ட கோனு ஸ்பெஷலா அந்த பூமிக்காக ரெடி பண்ணியிருந்தது. அந்த கோன்ல இருக்கிற மெஹந்திய போட்டா நம்ம தோலெல்லாம் பிஞ்சு வந்துரும். அம்மாடியோ, இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. மண்ணா கட்டி. அவளுக்கு பதிலா நீ தான் வச்சுக்க போறேன்னு நான் ஏதாவது கனவு கண்டனா? பாரு, மெஹந்தி போட்டு 5 மினிட்ஸ்லயே கையெல்லாம் எப்படி மாறுதுன்னு. ஐயோ ஐயோ, அம்மா நட்சத்திரா, காலை பாருமா. கையை விட அது மோசமா இருக்கு. மம்மி, அப்படி முடிவு பண்ணா அந்த பூமியை போட்டு தள்ளிடணும். அதை விட்டுட்டு அவ கால்லயும் கையிலயும் தோல் உறிஞ்சு வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்பதான் டான்ஸ் காம்படிஷன் இருக்கே, அதுக்கு அந்த பூமி போக கூடாதுன்னு தான் ஏதோ இந்த மாதிரி பிளான் பண்ணோம். அவ போய் அந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டா அவ டான்ஸ் ஸ்கூல் வச்சிருவா. நம்ம மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டு கடைசியில நம்ம கையில கொட்டாங்குச்சியை தான் வைப்பா. ச்சீ, என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்ட. நான் ஒன்னும் சொதப்பி விடல. அந்த பூமிக்கு மெகந்தி ஒத்துக்காதான். அவளுக்கு பதிலா முக்காடு போட்டு இந்துவா அனுப்புனா, இந்துக்கு பதிலா நான் வந்தேன். அவ்வளவுதான். அந்த பொண்ணு பூமிக்கு அதிர்ஷ்டம் கூடவே தாண்டவம் ஆடுது. ஆனா நமக்கு என்னமோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ச்சே, என் பிளான் எல்லாம் கெட்டு போச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா, என்னடாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்ல சந்தோஷமா இருக்கணும்மா நீ. என்னம்மா, என்ன விசேஷம்? மாமா, அது நம்ம சோபா சந்திராக்கா பேர்ல டான்ஸ் அகாடமி வைக்கணும்னு ஆசைப்படுறால, அதுக்கான காம்படிஷன்ஸ்க்கு தான் போறான். அப்படிதானே பூமி? கரெக்டா தான் கெஸ் பண்றீங்க சித்தி. சில பேரு நான் டான்ஸ் அகாடமி வச்சு அம்மாவோட ஆசைப்படி கலை சேவை செஞ்சுக்கிட்டு இந்த மொத்த சொத்தையும் கரைச்சிட்டு நம்ம மொத்த ஃபேமிலியையும் நடு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்துருவேன்னு பயந்து போயிருக்காங்க.